தேவனால் காரியம் ஒன்றுமில்லை. தேவன் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் என்ற வார்த்தையின்படி தேவன் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை செய்ய தீர்மானித்திருக்கிறாரோ அந்த காரியங்களை கண்டிப்பாக உங்களுக்காக அவர் செய்து முடிப்பார். ஏனால் வேதம் சொல்கிறது, அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவருக்கு இது மனிதனுக்கு கடினம்தான், ஆனால் தேவனுக்கு அது எளிது என்று வேதம் சொல்கிறது. மனிதனால் இது கூடாததுதான், ஆனால் தேவனால் இது கூடும் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறதை பார்க்க முடிகிறது. ஆம் தேவ பிள்ளைகளை, எப்பொழுதும் நம்பிக்கையாய், வாஞ்சையாய், தைரியமாய், வேதம் சொல்கிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நிச்சயமாக நீங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிற, நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற என் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். எண்ணில் அடங்காத ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு செய்து உங்களை மகிழ பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்கள். நன்றி. என்னோடு கூட அப்படியே ஆவியில் இணைந்து கொள்ளுங்கள். நல்ல அந்நிய பாஷையை பேசி தேவனுடைய வார்த்தையை அறிக்கை பண்ணும்போது, மகத்துவங்களை அறிக்கை பண்ணும்போது உங்களுக்கு விரோதமாய் கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலைகளிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். ரிமஷந்தூர் யாக்கத்தரா, நிறைய பேர் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸோடு கூட கூப்பிடுகிறதை நான் பார்க்கிறேன். அநேக கால்கள் கண்ணீரோடு கூட கூப்பிடுகிறதை நான் பார்க்கிறேன். ஆம் தேவ பிள்ளைகளே, எவ்வளோ பாடுகள், எவ்வளோ பிரச்சனைகள், வேதனைகள், கண்ணீர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பலப்படுத்தவே இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. ரிபஷந்து ரியாங்கத்தர, ஆவியில் நீங்கள் பலன் உள்ளவர்களாய் மாறும்போது, எப்படி தாவீது சொல்கிறாரோ, என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், ஒரு சேனைக்குள் பாய்ந்து சொல்வேன், வெண்கல வில்களை வளைக்கத்தக்க புயங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்து யுத்தத்திற்கு பழக்கிவித்தார். யுத்தங்களை மேற்கொள்ளக்கூடிய யுத்த புருஷர்களாய் நீங்கள் மாறுவீர்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நம்புகிறவங்க, விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ரிபஷந்து உரியா கதரு ரிப ஷதூரியாந்தராப்பா. நன்றிப்பா. ரிமாக்கரு ஷதூரியாந்தராப்பா. வேதத்தில் நாம் பார்க்கும்போது செருபாபில் கரத்தில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் வாஞ்சையாய் பார்த்தது, ஆசையாய் பார்த்தது என்று வேதம் சொல்கிறது. ஆம் தெய்வ பிள்ளைகளை, உங்கள் கரத்தின் கிரியையை, உங்களுடைய வாழ்க்கையின் கிரியைகளை கர்த்தர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூரணமாயிருக்கும். இந்த ஆரம்பத்தை குறித்து கவலைப்படாதீங்க. ஒன்றுமே இல்லை என்றாலும் உங்கள் வாழ்க்கையில் முடிவு என்பது அது சம்பூரணமாக இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமீன் டைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் லைனில் இருக்கிறீங்க உங்கள் பேரை டைப் பண்ணுங்கள். ரிபஷந்தூரி அக்காத்தர் உங்கள் பேரை சொல்லி ஜெபிக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். நன்றி. ரபஷந்தூரி அந்தராப்பா, ரிமா கரோ ஷதூரி அந்தராப்பா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் பார்க்குறோம், தாவீது 5 கூழாங்கலை எடுத்தார், ஆனால் அது 4 அவர் பயன்படுத்தவே இல்லை. ஒரே ஒரு கூழாங்கலினாலே கோலியாத்தை அவர் தோற்கடித்தார். உங்களோடு கூட தேவன் இருக்கிறார். அதனால் எப்பேற்பட்ட கோலியாத்துகள் வந்தாலும் அவர்களை மேற்கொள்வதற்கு தேவனுடைய பலன். ரிமஷந்தூரியா கதன. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலைகள் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே என் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்கள் நாமம், என் இயேசுவின் நாமம் உயரணும், என் இயேசுவின் நாமம் பெருகணும். நன்றிப்பா. ரிபஷந்தூரியா கதர் அருமையான சகோதரன் சுகிக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்போ என்ன காரியத்துக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ, என்ன காரியத்துக்காக